ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹோட்டலில் வைக்கக்கூடிய தக்காளி சாம்பார் தான். இட்லிக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்ல சூப்பராக இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த தக்காளி சாம்பார் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். இன்றைக்கி வீட்டில் எந்த அளவுக்கு பருப்பு தக்காளி சாம்பார் வைக்கலான்றதை பார்க்கலாம். வழக்கமாக நம்ம சாம்பாருக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ பருப்பு, அதை விட 1/4 பகுதி அளவுக்கு மட்டும் நம்ம பருப்பு எடுத்துக்கிட்டால் போதும். துவரம்பருப்பாக இருந்தாலும் சரி, பாசிப்பருப்பாக இருந்தாலும் சரி, பருப்போட அளவு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கணும். இப்போ நான் எப்போ யூஸ் பண்ணுறத விட 1/4 பங்கு அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு நல்லா அலசிட்டு இப்போது நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி தான் இதில் மெயின் இன்க்ரீடியன்ட். அதனால் பார்த்திங்கன்னா 5 தக்காளி நான் எடுத்துக்கிட்டேன். இந்த 5 தக்காளியுமே நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து மிக்ஸி ஜாரில் 1-2 அடிச்சிடுங்க. அடிச்சுட்டு பருப்போடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கங்க. காரத்துக்கு தகுந்த போல் பச்சை மிளகாய், 2 வெள்ளைப்பூடு அதை உரித்து சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்துக்கங்க. சாம்பார் தூள் இந்த ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். நம்ம சாம்பார் தூள் சேர்க்காதவங்க சும்மா சாதாரண மிளகாத்தூள் மல்லித்தூள் மட்டும் சேர்த்து கூட வைக்கலாம். அதுவும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை வேக வச்சிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரில் விசில் பார்த்திங்கன்னா ஒரு 6-7 விசில் நான் வச்சேன். ஏன்னா தக்காளி பருப்பு இது எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்துடணும் நமக்கு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா பார்த்திங்கன்னா எல்லாமே மசிஞ்சிருக்கும். ரொம்ப கட்டியாக இல்லாமல் நமக்கு எந்த பதத்துக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு உப்பெல்லாம் பார்த்து போட்டுட்டு நம்ம கேஸை ஆன் பண்ணி வச்சிடலாம். தக்காளி சாம்பார் நல்லா மலன்னு கொதிக்கும். அந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் கேஸை சிம்மில் வச்சுருங்க. கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம கேஸை சிம்மில் வச்சுட்டு அதை அப்படியே இறக்கி கீழே வச்சுட்டு இந்த சாம்பாரை தாளிக்கிறதுக்கு அடுப்பில் இன்னொரு பாத்திரத்தை வச்சுருங்க. எண்ணெய், ஜீரகம், கடுகு நம்ம எப்பயுமே எப்படி சாம்பார் தாளிப்போமோ அதே போல் தாளித்து விட்ருங்க. ரொம்பவும் மணக்க ரொம்ப சூப்பரான இந்த தக்காளி சாம்பார் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஹோட்டல் டேஸ்ட்டில் சூப்பராக ரொம்ப ருசியான தக்காளி சாம்பார் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஸ்வீட் ஹோம் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வர எல்லா வீடியோவையும் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். இட்லிக்கு சூப்பரான தக்காளி சாம்பார் ஹோட்டல் ஸ்டைலில் இன்றைக்கி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ருசியாக இருக்கும்.